அனைவருக்கும் வணக்கம். நம்ம அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மகா சிவராத்திரி வருகிறது. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கணும், அந்த சிவபாவோட முழு ஆசீர்வாதமும் நம்ம எப்படி பெற முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அன்னைக்கு நம்ம அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அந்த விரதம் இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கண் விழித்து நைட்டு முழுவதும் கண் விழித்து அப்போ சிவப்பா நினைக்கிறது மூலமாக பல அற்புத சக்திகளை நம்ம பெற முடியும். அப்போ சிவப்பாவிட்டேருந்து சிவப்பாவோட ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் நம்ம பெற முடியும். சிவப்பாவோட சக்தி எனர்ஜி ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்கிது. அன்றைக்கி நைட்டு முழுவதும் முடிச்சிருக்கனால நமக்கு கிடைக்கிது. அன்றைக்கி நம்ம என்னென்ன செய்யணும்னு பார்ப்போம். அன்றைக்கி நாள் முழுவதும் நம்ம விரதம் இருக்கணும். பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம். இல்லை அப்படி என்னால் முடியாதுன்னா ஒன்றும் பரவாயில்ல, நைட்டு மட்டும்னாச்சும் சாப்பிடாமல் இருக்கணும். சாப்பிடாமல் இருந்துட்டு நைட்டு முழுவதும் நம்ம கண் விழித்து இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க சிவப்பாவுக்கு சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுங்கள். வில்வ இலையை வச்சு பூஜை பண்ணுங்கள். பூக்கள் அப்புறம் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுங்கள். இல்லை போட்டால் இருந்தாலும் ஓகே, சாமி போட்டால் சிவப்பா போட்டால் இருந்தால் இது பூஜை பண்ணுங்கள். நைட்டு பொழுதும் நம்ம முழிச்சிருக்கணும். நீங்கள் சிவப்பா நினச்சி மெடிடேஷன் பண்ணலாம். அன்றைக்கி மெடிடேஷன் பண்ண பல அற்புத சக்திகள் நமக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கான பலன் நமக்கு கிடைக்கும். நல்ல அற்புத சக்திகள், அவங்க கனவுகள், ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அந்த தருணம் அந்த நைட்டு. அதனால் நைட்டு பூரா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா அருகில் இருக்க கோயிலுக்கு போகலாம். கோயிலில் போய் அங்கே பூஜை செய்கிறது, அர்ச்சனை பண்ணுறத பார்க்கலாம். அங்கே அர்ச்சனை பொருட்கள் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி செய்யலாம். அன்றைக்கி நைட்டு பொழுதும் நீங்கள் முழிச்சிருக்கணும். இல்லை நைட்டு முழுதும் என்னால் முழிச்சிருக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட 4 கால பூஜை இருக்குது. அதில் ஒரு கால பூஜையில் நம்ம முடிச்சிருக்கணும். முக்கியமானது அது என்னதுன்னா 12 மணிலேருந்து ஒரு 1 மணிக்குள்ளே இருக்க டயத்தில் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அது அந்த நேரம் அது அம்பாள் அந்த நேரத்தில் தான் வழிபட்டிருக்காங்க அப்பாவை சிவனை. அதை அந்த நேரத்தில் லிங்கோத்பவர் வடிவத்துலேயும் அப்பா இருந்திருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டால், அந்த நேரத்தில் முழிச்சிருந்து, மற்ற நேரத்தில் முழிக்காட்டியும் கூட பரவாயில்ல, அந்த நேரத்தில் முழிச்சிருந்து சிவ பூஜை செய்யணும். அந்த நேரத்தில் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். அற்புத பலன்கள் கிடைக்கும். அபார சக்தி கிடைக்கும். சிவப்பாவோட ஆசீர்வாதம் முழுசும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாள் முழுவதும் முடிச்சிருக்கணும். மறுநாள் ஈவினிங் தான் அந்த விரதத்தை முடிக்கணும். அனைவருக்கும் சிவப்பால் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.